Praise the Lord and greetings to all in the name of Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் அவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy to be here, happy to be with the saints here. It's a nice occasion. இங்கே இருந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய உங்களை பார்ப்பதிலே இந்த சந்தர்ப்பத்திலே மகிழ்ச்சியுடையவனாக காணப்படுகிறேன். We have been listening to the message delivered by our dear brother. நாம் இப்பொழுது சகோதரர் மூலமாக ஒரு நல்ல அருமையான செய்தியை நாம் இதற்கு முந்தைய வகுப்பிலே கேட்டோம். And another topic we would like to study from God's word is the need to study Christian doctrines. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இறையியல் சத்தியங்களை படிப்பதனுடைய அவசியத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். In other words, if we say that the need to study theology, what is the profit out of it? இந்த இறையியல் சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். Nowadays there is a thinking which is circulated among the people that systematic theology or studying theology especially set apart for Bible college students or theology professors. We are ordinary members of the local church. We need not to study theology as such. பொதுவாக இன்றைய காலங்களிலே நிலவக்கூடிய ஒரு மனோபான்மை என்னவென்றால், இறையியல் சத்தியம் என்பது ஒரு வேத பாட கல்லூரியிலே அல்லது முழு நேர ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடமாக காணப்படுகிறது. நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் நான் ஒரு ஸ்தல சபையில இருந்து கொண்டு மிக எளிமையாக வாழும் பொழுது எனக்கு இந்த இறையியல் கோட்பாடு தேவையில்லை என்று நினைப்பவர்கள் உண்டு. It's a false thinking. We all need to study theology. Simply means that we need to study the meaty doctrine of the Word of God. அதாவது இப்பேற்பட்ட எண்ணங்களானது மிகவும் தவறான ஒரு எண்ணமாக காணப்படுகிறது. ஆகவே இறையியல் சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டாயமாக படிக்க வேண்டும். We may not be becoming professional theologians, but we need to study God's Word in its depth and width. அதாவது ஒரு போதகராக இருக்கக்கூடிய ஒரு இறையியல் ஆசிரியராக காணப்படாவிட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இறையியல் சத்தியங்கள் என்பது அவசியமாக இருக்கிறது. We may begin with asking a question and finding out its answer. What is theology? அப்படியாக இருக்கும் பொழுது இந்த இறையியல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு எழக்கூடும். In Greek the word is translated theologia. கிரேக்க பதத்திலே தியோலோகியா என்ற ஒரு வார்த்தை தான் இதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. Theology is a combination of two words, theos and logia. தியாலஜி என்று இறையியல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இரண்டு வார்த்தைகளுடைய கூட்டு சேர்க்கையாக காணப்படுகிறது. தியோஸ் மற்றும் லோகியா என்ற வார்த்தையினுடைய கூட்டு சேர்க்கை தான் தியாலஜி. Theos means God, logia means word. தியோஸ் என்று சொன்னால் அது தேவனை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. லோகியா என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. Another important word usually used by students, theologio. தியோலோகியோ என்ற ஒரு வார்த்தை இறையியலை படிக்கக்கூடிய மாணவர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. What's its meaning, theologio? தியோலோகியோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், that's the act of speaking about God. தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய அந்த நிகழ்வை தான் தியோலோகியோ என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். This is theologio, that we are speaking about God. நாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தியோலோகியோ, அதாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். Then another important word usually taken into consideration, theologos. அடுத்ததாக தியோலோகோஸ் என்ற ஒரு வார்த்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். What is theologos? தியோலோகோஸ் என்றால் என்ன? Refers to a person who engages in theologio. அதாவது தேவனுடைய வார்த்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா, உரையாடி கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றுதான் தியோலோகோஸ். Then another question, what is theologio? Still you remember? Total confusion. Yes. Theologio means the act of speaking about God. தியோலோகியோ என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுவது. Theologos means the person
who is referred here as engages in theologio. தியோலோகோஸ் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற நபரை குறிக்கக்கூடியதுதான் தியோலோகோஸ். That means the person who is speaking about God or referring about God, writing about God, he is a theologian. அதாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசக்கூடியவராக, பிரசங்கியாராகவோ எழுதக்கூடிய ஆசிரியராகவோ அப்படியாக செயல்படக்கூடியவரை தான் நாம் தியாலஜியன் என்று சொல்லி நாம் அடையாளப்படுத்துகிறோம். In the New Testament we cannot find out any of these words. புதிய ஏற்பாட்டிலே இப்பேற்பட்ட வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடிவதில்லை. One of the earliest use of this word theologos found in the 2nd century in connection with Apostle John. அதாவது 2ஆம் நூற்றிலே அப்போஸ்தலனாகிய பவுலை தொடர்பு படுத்தி தான் இந்த வார்த்தையானது தியோலோகோஸ் என்ற வார்த்தை முதல் முறை பயன்படுத்தப்பட்டது. So in the 1st century and the beginning of the 2nd century nobody is known as a theologian in the history of the church. சபை வரலாற்றிலே முதல் நூற்றாண்டிலும் 2வது நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலும் இந்த இறையியல் ஆசிரியர்கள் என்று சொல்லி நாம் அப்படியாக எங்கும் வேதாகமத்திலே பார்ப்பதில்லை. So before we enter into studying theology we have to ask the question, what is the definition of theology? அப்படியானால் இந்த தியாலஜி என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய சொற்றொடர் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். Christian theology is the study of the divine revelation in the Bible. அதாவது கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வெளிப்பாடை வேதாகமத்தில் இருக்கக்கூடியதை படிப்பதாகும். It is God, its perpetual centerpiece. தேவன்தான் இந்த இறையியலினுடைய மைய நபராக காணப்படுகிறார். God's word as its source. தேவனுடைய வார்த்தை தான் அதனுடைய ஆதாரமாக பிறப்பிடமாக காணப்படுகிறது. And godliness as its aim. தேவனுடைய தெய்வத்துவத்திற்குரிய அந்த பக்தி தான் இதனுடைய குறிக்கோளாக காணப்படுகிறது. So once again we may ask the same question, what is Christian theology? அப்படியானால் கிறிஸ்தவ இறையியல் என்றால் என்ன? Any one of you remember? நீங்கள் இப்பொழுது யாராவது ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? What is Christian theology? கிறிஸ்தவ இறையியல் என்றால் என்ன? Brothers, do you remember? Sisters, do you remember? சகோதர சகோதரிகளே, இதை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? Or merely passively hearing? இதை நீங்கள் அமைதலாக கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்கிறீர்களா? Okay. We are studying the meaty doctrine of the word. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம். அதுதான் இறையியல். Okay, Christian theology is the study of the divine revelation. தேவனுடைய வெளிப்பாட்டை பற்றி படிப்பதுதான் கிறிஸ்தவ இறையியல். In the Bible. அதைதான் இந்த வேதாகமம் சொல்லுகிறது. We are not studying Gita, Ramayana, Quran. We are not interested in the theology as part of those books. அதாவது குரானோ ராமாயணமோ மற்ற புத்தகங்களுடைய இறையியல் கோட்பாடை நாம் படிப்பதல்ல, மாறாக வேதாகமத்தினுடைய கோட்பாடை நாம் படிக்கிறோம். Yeah, but we are studying the revealed scriptures. வெளிப்படுத்தப்பட்ட வேதாகமத்திலிருந்து நாம் படிக்கிறோம், வேதாகமத்தை படிக்கிறோம். The revelation of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை படிக்கிறோம். And God is the perpetual centerpiece of the Christian theology. கிறிஸ்தவ இறையியலிலே தேவன்தான் மையமாக காணப்படுகிறார். It is not man, it is not church, it is not building, it is not nation, but God is the central piece. அதாவது சபையோ ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது இயக்கங்களோ அல்லது மற்ற கோட்பாடுகளோ மையமாக காணப்படவில்லை, மாறாக தேவனே இந்த இறையியலினுடைய மையமாக இருக்கிறார். And the source of the study is God's word, not our speculations or ideas. இந்த படிப்பினுடைய பிறப்பிடமானது மனிதர்களுடைய தோற்றங்களோ எண்ணங்களோ அல்ல, தேவனே இதனுடைய பிறப்பிடமாக காணப்படுகிறார். We search God's word from Genesis to Revelation and arrange the biblical data together so that we may have the Christian theology. அதாவது கிறிஸ்தவ இந்த இறையியலை நாம் படிப்பதற்காக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒன்றாக சேர்த்து அதனுடைய சத்தியங்களை நாம் படிக்கிறோம். And the purpose of studying theology, some may ask, what's the purpose of studying all these things? இப்பேற்பட்ட கிறிஸ்தவ இறையியலை படிப்பதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கலாம். We are studying Hebrew terms, Greek terms, Latin terms, and what's the meaning or purpose of studying all these things? இந்த எபிரேய வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள், லத்தீன வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன, எப்படி தோன்றினது, இதெல்லாம் படிப்பதற்கான காரணம் என்ன என்று உங்களுக்கு எழலாம். The purpose of studying theology is godliness, to develop
godliness in a person. அதாவது எதற்காக இதை நாம் படிக்கிறோம் என்றால் தேவத்துவத்திற்குரிய குணாதிசயங்களை நாம் வளர்த்தெடுப்பதற்காகத்தான் இவைகளை படிக்கிறோம். That means as we progress in studying Christian theology, we will have a big picture of God as he was revealed in the scriptures. இதை நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய பரிபூரணத்தை நாம் இதன் மூலமாக படிக்கிறோம். அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை வேதாகமத்தின் வாயிலாக படிக்கிறோம். We will begin to enjoy more and more the wonders of God's word. இதை நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய அதிசயங்களை இந்த வார்த்தையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். By studying theology, actually we are not filling our heads, but we are going through the word of God, and as a result we will be transformed day by day to the image of Jesus Christ. இந்த இறையியல் சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய அறிவானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலைமையில் அல்ல, மாறாக நாம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் மறுரூபமாற்றப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That means we become a genuine Christian, a godly Christian whom God can use for his glory. ஆகவே நாம் இதை படிக்கும் பொழுது நாம் மெய்யாகவே கிறிஸ்தவர்களாக, மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையானது மறுரூபம் அடையும். As we begin to study the theology as revealed in the word, இந்த வார்த்தையிலே தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது we should know that there are different departments of theology. இதிலே பல்வேறு விதமான துறைகள் இருக்கிறது, படிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Different kinds of theology, its scopes also are different. அதாவது நாம் பல்வேறு விதமான இறையியல் வழிமுறைகளை இதிலே நாம் பார்க்க முடியும். Number biblical theology, உதாரணமாக வேதாகம இறையியல். You may have heard about it, biblical theology. வேதாகம இறையியல் என்ற வார்த்தையை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். It's a thematic study of God's word. அதாவது தேவனுடைய வார்த்தையினுடைய மைய கருத்தை வைத்து நாம் படிக்கக்கூடிய சத்தியங்களாக இருக்கிறது. Number 2, dogmatic theology. இரண்டாவதாக உபதேச ரீதியான இறையியல் கோட்பாடுகள். Dogmatic theologian, he is simply expounding some creeds of the Christian church. அதாவது சபைகள் ஏற்படுத்தி இருக்கிற அவர்களுடைய உபதேசத்தினுடைய கோட்பாடுகளை மையமாக வைத்து படிக்கக்கூடிய. Number 3, exegetical theology. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வேதாகமத்தினுடைய வெளிப்பாடை விவரித்து படிக்கக்கூடிய இறையியல். He is more interested in the exegesis of the text of the Bible. அதாவது இந்த வேதாகம வசனங்களை பிரித்து பிரித்து படிக்கக்கூடிய ஒரு முறை. And finding out its exact meaning. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அதை வைத்து நாம் படிக்கிறோம். Then comes historical theology. வரலாறு இறையியல், வரலாற்று இறையியல். Sometimes we may wonder that what's the use of studying all these things. நாம் இதை படிக்கும் பொழுது இதனால என்ன ஒரு அதிசயம் இருக்க போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். Nowadays if somebody asks us the question what I must do to be saved, we will simply answer, trust in Jesus, then you will get saved. It's the result of studying all these departments of theology. அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாம் இப்படியாக சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி என்று நாம் சொல்கிறோம். ஆகவே இந்த படிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. In historical theology, actually we are studying the doctrines in our hand. What is its history, how it is evolved in the last centuries. இந்த வரலாற்று இறையியல் என்று சொல்லும் பொழுது எப்படியாக தேவனுடைய சத்தியங்களானது, இறையியல் கோட்பாடுகளானது கடந்த நூற்றாண்டுகளில் இருந்து நம்முடைய கையிலே கிடைக்கப்பட்டிருக்கின என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். The natural theology. ஐந்தாவதாக இயற்கை இறையியல். He is not using the word of God, but he is observing the nature and comes to certain conclusions. அதாவது தேவன் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் மாறாக இயற்கையை உபயோகப்படுத்தி தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். Number 6, practical theology. ஆறாவதாக நடைமுறை இறையியல். How to conduct the church service. எப்படியாக ஆராதனையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சபையிலே எப்படியாக தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும். How they need to be appointed, they need to be trained up. அவர்களை எப்படியாக நாம் பக்குவப்படுத்தி அவர்களை வளர்த்தெடுத்து நாம் அர்ப்பணிப்பது. And there are many things involved in it. The ethical life of saints. அதாவது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை குறித்து நாம் படிக்க முடியும். Usually in our studies we are not following none of these, but we are studying systematic theology. நாம் இப்பொழுது படிக்கும் பொழுது இந்த ஒரு வரைமுறைகளை நாம் படிக்க போவதில்லை, மாறாக
நாம் சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று முறைப்படுத்தப்பட்ட இறையலை வைத்து நாம் படிக்க போகிறோம். If someone of you are interested in studying any of these branches, I will encourage you to pursue some branches. நீங்கள் இந்த நான் மேற்சொல்லிய இந்த வழிமுறைகளை வைத்து இறையலை படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக என்னை அணுகலாம். நான் உங்களுக்கு சில வழிமுறைகளை காட்ட விரும்புகிறேன். The term systematic, which comes from a Greek compound word. முறைப்படுத்தப்பட்ட இறையல் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையானது கிரேக்க வார்த்தையிலிருந்து உண்டான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Sin and hystonai, two words come together make systematic. அதாவது சின் மற்றும் ஹிஸ்டனாய் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையினுடைய கூட்டு சேர்க்கை தான் சிஸ்டமேட்டிக் என்ற வார்த்தை மறுவி வந்தது. Sin, SYN, which means together. அதாவது சின் SYN, SIN அல்ல SYN, அப்படி என்றால் ஒன்றாக இணைந்து என்று அர்த்தம். Not sin as used in English, SIN, not SYN. Sin. SIN அல்ல SYN, அதாவது ஒன்றாக சேர்ந்து என்று பொருள். Things which are scattered, they bring it together. அதாவது சிதறி இருக்கக்கூடிய காரியத்தை ஒன்றாக சேர்ப்பது என்று பொருள் தான் அந்த word hystonai means to set up. அதாவது ஹிஸ்டனாய் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்படுத்துதல், முறைப்படுத்துதல் என்று அர்த்தம். So the term which means to set up together, அதாவது ஒன்றாக சேர்த்து முறைப்படுத்துவது, or to systematize, அதை நாம் வழிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது. It is an orderly arrangement of various topics from the word of God. வேதாகமத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நாம் பல்வேறு விதமான காரியங்களை எடுத்து முறைப்படுத்தப்பட்டு படிக்கக்கூடிய படிப்பாக So இருக்கிறது. systematic theology involves the orderly bringing together of words about God. தேவனை பற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் எடுத்து கோர்த்து முறையாக ஒழுங்குபடுத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் முறைப்படுத்தப்பட்ட இறையல். So it is the ordered exposition of Christian doctrine. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இறையலை நாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கிறது. So what is the doctrine of the church? சபையை குறித்ததான உபதேசங்கள் என்றால் என்ன? The doctrine of salvation. ரட்சிப்பை குறித்ததான உபதேசங்கள் The என்ன? doctrine of God. தேவனை பற்றின உபதேசங்கள் என்ன? And the various topics our dear brothers are teaching in the cell groups and Bible study that groups. ஆகவே இப்பேற்பட்ட உபதேசங்களை எல்லாம் இப்ப நாம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சிஸ்டமேட்டிக். They are following the method of systematic theology. ஆகவே அவர்கள் இதை படிக்கும் பொழுது இந்த ஒரு முறையை தான் கையாளுகிறார்கள். They are teaching various topics from the word. வேதாகமத்திலே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான தலைப்புகளை எடுத்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். That's why our churches remain as churches. Otherwise they would have scattered here and there. நாம் இப்படி முறைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்து வேதாகமத்தை நாம் பிரசங்கிப்பதனால் தான் சபையானது சபையாக இருக்கிறது. இல்லை என்றால் என்றைக்கோ சபையானது சிதறி போய் இருக்கும். Sisters and brothers of the churches may not have heard even the word systematic theology, but they are reaping the benefits of studying systematic theology. முறைப்படுத்தப்பட்ட இறையல் என்ற வார்த்தையை ஒருவேளை நாம் கேட்டுவிட்டாலும் கூட நாம் அதை பயன்படுத்துவதால் நம்முடைய சபைகளானது நிலைத்திருக்கிறது. So this is the foundation of the local churches. ஆகவே தான் ஸ்தல சபையினுடைய ஒரு அஸ்திபாரமாக இது காணப்படுகிறது. Giving good foundation to a local church means giving or teaching them the word regularly. அதாவது நாம் ஸ்தல சபைக்கு வேதாகமத்தை நாம் போதிக்கும் பொழுது நாம் தொடர்ச்சியாக இப்பேற்பட்ட முறைகளை நாம் கையாண்டு அதை அஸ்திபாரப்படுத்துகிறோம். Then only the church will have its root in the word of God. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் சபையினுடைய வேர்களானது மிகவும் ஆழமானதாக காணப்படும். Then only the church will remain as the true church in such a modern generation. இந்த நவீன காலத்திலும் கூட சபையானது தன்னுடைய வேதாகமத்தினுடைய உபதேசங்களை சரியாக கையாளுவதற்கு இந்த உபதேசங்கள் தேவையாக இருக்கிறது. Okay, then we will go on. நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்திப்போம். The benefits of studying theology. இந்த இறையலை படிப்பதனுடைய நன்மைகள் என்ன? Number 1. முதலாவது, to know God and his attributes truly. தேவனையும் அவருடைய குணாதிசயத்தையும் நாம் மெய்யாக அறிந்து கொள்கிறோம். So to know God intimately and truly, one needs to study systematic theology properly. தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்வதற்கும்
நாம் முறைப்படுத்தப்பட்ட இறையியலை நாம் கையாள வேண்டியது அவசியமாக If இருக்கிறது. somebody asks us the question, do you believe in God? ஒருவேளை உங்களிடத்தில் யாராவது தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று Then I கேட்டால், say that, of course, I believe in God. ஆம், நான் நிச்சயமாக தேவனை Then they விசுவாசிக்கிறேன். may ask the question, who is your God? அப்படியானால் யார் உங்களுடைய தேவன்? Then I should answer them, I believe in the God who revealed himself in the word of God. யார் அந்த தேவன் என்றால், தம்முடைய வேதாகமத்திலே தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிற தேவனை நான் If விசுவாசிக்கிறேன். such an answer should come on my lips, I have to be trained in the word. அப்படியாக என்னுடைய வார்த்தையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வார்த்தையிலே நான் பழக்கப்படுத்தி இருக்க வேண்டியது When அவசியம். somebody asks us the question, what's the name of your God? அப்படியானால் இந்த தேவனுடைய பெயர் என்ன, நாமங்கள் என்ன? Then we say that Father, Son and the Holy Spirit, the triune God is our God. அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், இந்த திரித்துவ தேவன் தான் என்னுடைய தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும். Then somebody asks you the question, just like Brahma, Vishnu and Maheshwara. ஒருவேளை பிரம்மன், விஷ்ணு, மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய Then we தேவனா, say that we don't believe in tritheism, but we believe in Trinity. அதாவது மூன்று இறைவன் என்று சொல்லக்கூடிய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் மூன்று நபர்களாக இருக்கக்கூடிய ஒரே தேவனை நாங்கள் When விசுவாசிக்கிறோம். somebody asks us the question, who is Jesus Christ? அப்படியானால் இயேசு கிறிஸ்து யார் என்று உங்களை கேட்பார்கள். Then we may say that he is the only begotten of God. அவர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி நாம் Then சொல்ல they may வேண்டும். ask us the question, when son Jesus is born? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது பிறந்தார் என்று கேட்பார்கள். Then we will answer them, Jesus the eternal son of God. இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கவில்லை, அவர் நித்தியம் உள்ள குமாரனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். Saying like this is very interesting, but unless we are not trained in the systematic theology, we cannot say answer properly. இதை நாம் கேட்கும் பொழுது, இப்படியாக கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக காணப்படும். ஆனால் இந்த வார்த்தையை நாம் பழக்கவில்லை என்றால் இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பது கடினமாக இருக்கும். So in a multicultural society like ours, in order to proclaim gospel and the God whom we believe properly, truly, we need to be trained in the word, in the theology, then only it's possible. இன்றைய நவீன காலத்திலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் புகுந்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே நாம் அவர்களுடைய சரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலை நாம் படிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே பழக்குவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's why the prophets and the apostles encourage his readers, know your God truly, intimately. ஆகவேதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நீங்கள் விசுவாசிக்கிற தேவனை இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வலியுறுத்தினார்கள். Hosea chapter 6 verse 3. ஓசியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். Let's pursue the knowledge of the Lord. ஓசியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். We are encouraged and exhorted to know God more and more. கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து நாம் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. How do we know God more and more? By studying the doctrines, by studying the scriptures. தேவனை நாம் எப்படியாக அறிய முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் தொடர்ந்து நாம் படிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். We cannot divorce theology from God's word, because both should go together. இந்த உபதேசங்களும் தேவனுடைய வார்த்தையும் இரண்டு வெவ்வேறாக நாம் பிரிக்க முடியாது. Since all theology which stems out of the biblical text, நாம் சொல்லக்கூடிய இந்த இறையியல் கோட்பாடுகள் சத்தியங்களானது இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நாம் எடுத்து படிக்கிறோம். So without attending the Bible study camps, Bible study programs, how one is able to know God more truly and intimately? There is no another way. நாம் இப்பேற்பட்ட முகாம்களையோ அல்லது வேத பாடங்களையோ நாம் அதிலே பங்கெடுக்காமல் இந்த உபதேசங்களை நாம் எந்த விதத்திலும் மெய்யாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். But grow in the grace and the knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
he is encouraging his readers that you should not be satisfied in growing in the grace of God only, but know more Jesus Christ. கிறிஸ்துவினுடைய கிருபையிலே நீங்கள் வளருங்கள் என்பதை மட்டும் அவர் இங்கே சொல்லவில்லை, மாறாக அவரை அறிவிலே நீங்கள் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி Grow வலியுறுத்துகிறார். in the knowledge of our Lord and Savior Jesus Christ. இரட்சகராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டியது அவசியம். Then only the Hindu theologians, the Muslim theologians, if they ask us questions, we have to present our solid doctrine before them. அதாவது இந்து நண்பர்களோ அல்லது மற்ற மார்க்கத்தை சார்ந்த நண்பர்களோ அவர்கள் கேட்கும் பொழுது நாம் சரியான விடை அளிப்பதற்கு இந்த தேவனுடைய உபதேசங்களானது நமக்கு அவசியமாக We இருக்கிறது. should know the characteristics, the attributes, the perfections of God. தேவனுடைய சுபாவங்களில் இருக்கக்கூடிய பரிபூர்ண தன்மையை நாம் இந்த இறையல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள If முடியும். somebody asks us the question, what kind of God is your God? தேவன் நீங்கள் வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் கேள்வி கேட்கலாம். Then we will say our God is spirit. அவர் நம்முடைய தேவன் அவர் ஆவியானவராக இருக்கிறார். He is the invincible God. அவர் காண முடியாத அதரிசனமான தேவனாக இருக்கிறார். That's why our churches are not decorated with the idols and images. ஆகவேதான் நாங்கள் கூடக்கூடிய அந்த சபையிலே எவ்விதமான அலங்காரங்களும் எவ்விதமான விக்கிரகங்களும் காணப்படுவதில்லை என்று Our சொல்ல God is omnipresent. That's why we worship Him here in Tamil Nadu as well as in Kerala and in other parts of the world simultaneously. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் சர்வ வியாபியாக காணப்படுகிறார். ஆகவேதான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இந்தியாவினுடைய உலகத்தினுடைய பல பாகங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்ல முடியும். And we will say our God is loving God. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். He is a gracious God. அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். He is a sovereign God. அவர் ஏகாதிபத்தியத்தின் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறார். So in order to answer people who are asking us question, we need to be trained in theology, then only we can answer. ஆகவே மக்கள் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்கும் பொழுது அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய உபதேசத்தை இறையலை நாம் படிக்க வேண்டியது அவசியமாக And இருக்கிறது. it will confirm our faith also. அது மட்டுமல்ல, அது நம்முடைய விசுவாசத்தை அது வேறொன்று செய்யும். Our faith shall be cemented in the ground. நம்முடைய விசுவாசமானது அஸ்திபாரம் பெற்ற நிலைமையில் அது உறுதித்தன்மையோடு காணப்படும். Sometimes we face problems, depressions, disappointments, persecution. If we need to stay strong, we need to have strong grip in the theology, in the word, in the doctrines. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்றால் இந்த இறையல் உபதேசத்தை, வேதாகம கிறிஸ்தவ இறையல் உபதேசத்தை நாம் படிக்க வேண்டியது Daniel அவசியம். chapter 11 verse 32. தானியேலின் புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய In the second part we read that the people who know their God shall be strong and carry out great exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று சொல்லி அதனுடைய பின்பகுதியில் There are people they know about God and some people they know their God. சிலருக்கு தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் சிலர் தான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். People who may know about God may not stay strong in persecution. தேவனை பற்றி அறிந்திருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களிலே அவர்கள் உறுதியோடு காணப்பட முடியாது. This is a prophetic passage. The prophet is trying to convey the idea that in the last times when persecutions are against the people of God, some people who know their God, the God of Israel, they stand strong. அதாவது இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தையாக காணப்படுகிறது. கடைசி காலத்திலே பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது தேவனை பற்றி அறிந்திருக்கிற மக்கள் அவர்கள் உறுதியோடு காணப்பட மாட்டார்கள். ஆனால் தங்கள் தேவனை பற்றி தங்களுடைய தேவனை பற்றி அறிந்திருக்கிற மக்கள் அவர்கள் உறுதியோடு காணப்படுவார்கள் என்று சொல்லி நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். In such kind of situations we will stay strong because we know our God will come and rescue us from this situation. ஏனென்றால் நம்முடைய தேவன் யார் என்றும் அவர் அந்த பிரச்சனையில எப்படி நம்மை விடுதலை செய்வார் என்றும் அப்பேற்பட்ட மக்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். We know that our forefathers of the church history, they stood very strong even though they were being carried on through various
situations. சபையினுடைய முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பாடுகளினோட கடந்து சென்றாலும் அவர்கள் உறுதியோடு இருந்ததை நாம் Many பார்க்கிறோம். people became martyrs and many were thrown into prisons. அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், அநேகர் சிறைச்சாலையில் அடைபட்டார்கள். But they did not reject their faith in Jesus Christ because they know very intimately, experientially who is their Lord and Savior. அவர்கள் எந்த விதத்திலும் கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கவில்லை. காரணமாக அவர்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் யார் என்பதை ஆழமாக அறிந்திருந்தார்கள். Even today this is the same. இன்றைக்கும் கூட இதேதான் நிஜமாக இருக்கிறது. People who know God, they will stay strong with us in the churches. Others, they will leave us and they will go in their ways. அதாவது நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிற மக்கள் நம்மோடு நிலைத்திருப்பார்கள், மற்றவர்கள் சபையை விட்டு பின்வாங்கி செல்வார்கள். Then another benefit of studying theology, அடுத்ததாக இரண்டாவதாக இந்த இறையிலை படிப்பதனால் வரக்கூடிய நன்மை, to know God's will for our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். There are many youngsters, youths often ask the question, brother, what's God's will for me? அநேக வாலிப சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை குறித்து கேட்பார்கள். And many new Christians are very confused about the values of Christian life. அநேக புது கிறிஸ்தவர்கள் தேவனை இப்ப தற்சமயம் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அதிகமாக தெரியாது இருக்கும். They don't know the rights and wrongs they need to keep in their daily life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று அறியாமல் காணப்படுவார்கள். They don't know about the relationships which we need to keep up. நாம் இந்த உறவுகளை நாம் எப்படியாக கையாள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் அறியாமல் காணப்படுவார்கள். People don't know the basics of ethical Christian ethics. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சட்டதிட்டங்களை குறித்ததான அடிப்படை சார்ந்த காரியங்களும் கூட அறியாது இருப்பார்கள். In order to know God's will for me, we need to study theology. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறையியலை நாம் முக்கியமாக படிக்க வேண்டியது. We should know the value system of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த இறையியலை படிக்க வேண்டும். That's why we shout anti-abortion slogans all over the world. ஆகவேதான் நாம் இந்த கருக்கலைப்பை நாம் ஆணித்தரமாக எதிர்க்கிறோம். We will not encourage abortions in the clinics because we believe the sanctity of lives. அதாவது நாம் மருத்துவமனையிலே கருக்கலைப்பை நாம் ஆணித்தரமாக எதிர்ப்பதற்கான காரணம் நாம் வேதத்திலே நாம் விசுவாசிக்கிறோம். Sisters all over the world, they are helping orphans, ordinary people, sick people, lonely people and others, the enemies of the gospel. They are accusing us that actually we are converting them into our religion. This is not the part of Christianity, but we are doing our values in the society. ஆகவே இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் பெற்றோர்களற்றவர்களாக ஆதரவற்ற நிலைமையிலே பெரியோர்களும் பிள்ளைகளும் காணப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது மக்கள் நம்ம மேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, நாம் அவர்களை கிறிஸ்தவர்களாக மதமாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம். Yeah, of course we have a strong sense of what we have to do and what we should not do in our daily life. நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். I will not be subjected to bribery. அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்விதத்திலும் லஞ்சம் பெறக்கூடாது. I will not encourage anybody to do so. அதை செய்வதற்கு நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களை தூண்டக்கூடாது. Because the word of God is the source of our meditation. We know what are the things we can do and what we cannot do. நாம் வேதாகமத்தை நாம் தியானிக்கும் பொழுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். We believe in the sanctity of relationships. அது மட்டுமல்ல, நாம் உறவுகளினுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். We respect our parents. நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ணுகிறோம். And we respect marriage relationship. நாம் திருமண பந்தத்தை நாம் கனப்படுத்துகிறோம். And God's word said that God's word will not honor divorce. தேவனுடைய வார்த்தை எவ்விதத்திலும் விவாகரத்தை ஆதரிப்பது கிடையாது. If somebody asks you or counsel you this way, why don't you just leave your wife aside and go and marry somebody? நீங்கள் ஏன் உங்களுடைய மனைவியை உங்களுடைய துணைவியாரை விவாகரத்து செய்துவிட்டு வேறொருவரை திருமணம் செய்யக்கூடாது என்று கேட்டால்,
we will answer them, we should not part what is united together by God. நாம் எப்படியாக பதிலளிக்க வேண்டும்? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்ற வார்த்தை நமக்கு உண்டு So என்பதை why we are பதிலளிக்க able வேண்டும். to say like these? நாம் ஏன் இப்பேற்பட்ட காரியங்களை சொல்லுகிறோம்? Why such answers are on the tips of our mouth? இப்பேற்பட்ட பதில்கள் நம்முடைய உதடுகளே காணப்படுவதற்கான காரணம் Why என்ன? our stand is so strong in such a society? இந்த சமுதாயத்திலே நாம் இதற்காக நாம் உறுதியோடு இருப்பதற்கான காரணம் என்ன? Because we are training up our dear brothers and sisters in the doctrines. நாம் இந்த உபதேசத்திலே அவர்கள் வளர்த்தெடுப்பதற்காக நம்முடைய விசுவாசிகளை நாம் பழக்குவிக்கிறோம். If we don't study seriously, regularly, we cannot answer them. இந்த உபதேசங்களை இறையலை நாம் கவனமாக படிக்கவில்லை என்றால் இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது. Then another benefit. மூன்றாவதாக இருக்கக்கூடிய நன்மை, To know God's plan for His people in different dispensations. அதாவது தேவனுடைய குறிக்கோள், தேவனுடைய லட்சியமானது பல்வேறு விதமான யுகங்களிலே அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இறையல் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். In the nation Israel, male boys are circumcised. In the New Testament we don't practice such kind of. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனமானது கொடுக்கப்பட்ட நடைமுறையாக இருந்தது. There were wars. பழைய ஏற்பாட்டிலே யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். There were kings and lords. அங்கே நாம் பார்க்கும் பொழுது தலைவர்களை, ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். They had temples. அவர்களுக்கு தேவாலயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. But in the New Testament things are very different. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும் பொழுது இவையெல்லாம் மாற்றப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. Somebody asks us the question, dear brother, why do God act this way? தேவன் எதற்காக இப்படி காலகட்டங்களிலே செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கேட்டால், why does God act one way in the Old Testament and in another way in the New Testament? பழைய ஏற்பாட்டிலே தேவன் இப்படியாக செயல்பட்டிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே தேவன் வேறு விதமாக செயல்பட்டிருக்கிறார். We will answer them, dear child. God's Old Testament plan was the nation Israel, and today His plan is building up His church. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை தேசமாக ஏற்படுத்துவதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ராஜ்யமாக அவருடைய சபை இருக்கிறது என்று நாம் பதிலளிக்க வேண்டும். So believers to know why God is acting differently in both dispensations. ஆகவே தேவன் இப்படியாக உடன்படிக்கையின் காலகட்டங்களில் அவர் ஏன் இப்படி செயல்பட்டிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Today we don't have a temple just like it was built in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்ட தேவாலயத்தை போல இன்றைக்கு ஏன் கட்டப்படவில்லை? Today the temple is His church. இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக அவருடைய சபையானது காணப்படுகிறது. Today bodies are indwelt by the Holy Spirit. That's why bodies are transformed as the temple of God. நம்முடைய சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்குரிய வாசஸ்தலமாக இருக்கிறபடியால் நாமே தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். Old Testament Jewish people practiced the Sabbath. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்தார்கள். But today we don't have any Sabbath. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஓய்வு நாட்களை ஆசரிப்பதில்லை. We practice Lord's Day. ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாளை நாம் அனுசரிக்கிறோம். Some people say that Sunday is substituted for Sabbath. No. அதாவது ஓய்வு நாளுக்கு மாற்றாக கர்த்தருடைய நாளாக வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. Exactly, we don't know it's the background of its origin. ஆனால் இதனுடைய காரணம் என்ன என்பதை ஆணித்தரமாக அதனுடைய துவக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. In order to have a strong conviction on all these matters, one need to study the theology. ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு இறையலை நாம் படிக்க வேண்டியது அவசியம். Number 4. நான்காவதாக, my time is up. Okay, one more thing I may say. To know, to study different theological topics in the Word of God. தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தலைப்புகளை நாம் படிக்க வேண்டும். There are many topics in the Word that we are expected to study. இந்த வேதாகமத்திலே பல்வேறு விதமான தலைப்புகளின் கீழாக இந்த வேதாகமத்தை படிக்க வேண்டியது அவசியம். Brothers and sisters, we should not be satisfied by drinking milk and milk. சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும்
குழந்தைகளை போல நாம் பாலை குடிக்கக்கூடியவர்களாக We காணப்படக்கூடாது. have to eat the strong meat of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய கடினமான ஆகாரத்தை நாம் புசிக்க To வேண்டியவர்களாக study இருக்கிறோம். such topics from God's word, then only we will be able to grow and we will grow into maturity. தேவனுடைய வார்த்தையை நாம் இப்படியாக நாம் படிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்தவர்களாக காணப்பட முடியும். Paul says that many Jewish people would have asked him, what's the church? What are you saying? In the Old Testament, we did not see any hint of church. What is this? A new thing you invented. அதாவது பழைய ஏற்பாட்டிலே சபையை குறித்ததான காரியங்களை பார்க்கவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபையை குறித்து பார்க்கிறோமே, எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டதை நாம் பார்க்க முடியும். Paul was able to answer him this way. In the Old Testament it was a mystery, not revealed, but in the New Testament it was revealed to the prophets and apostles. That's the church. Now there is no distinction between Jew and Gentile. Now there is only one program, that's church. அதாவது பழைய ஏற்பாட்டிலே அது ரகசியமாக காணப்பட்டதாக இருந்தது சபையை குறித்து, ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் தேவனுடைய வார்த்தையானது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய ஒரே திட்டமாக சபையாக காணப்படுகிறது. இரண்டு திறத்தாராக காணப்படுவதில்லை. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையிலே ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் பதிலளிப்பார். So to answer these questions, we should be trained in the doctrines of God's word. ஆகவே இப்பேற்பட்ட கேள்விகளில் நாம் எதிர்கொள்ளும் பொழுது அதற்கு பதிலை நாம் இந்த தேவனுடைய இறையியல் மூலமாகத்தான் நாம் படிக்க முடியும். Then to worship him truly and meaningfully, one should study thoroughly God's word, the doctrines. அதாவது நம்முடைய ஆராதனையானது அர்த்தமுள்ளதாக அது காணப்பட வேண்டும் என்றால், உண்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் என்றால் இறையியலை, முறைப்படுத்தப்பட்ட இறையியலை நாம் படிக்க வேண்டியது அவசியம். Otherwise on every Sunday or every occasion of worship we will simply repeat some phrases, thank you for this and that, thank you for this and that. We actually won't worship God's being. அதாவது நாம் இப்பேற்பட்ட இறையியலை படிக்கவில்லை என்றால் நாம் ஒவ்வொரு வாரமும் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துவதாக மட்டுமே காணப்படுவோமே ஒழிய ஆராதனை அர்த்தமாக. We have to study our duties to God. தேவனுடைய அதிசயங்களை நாம் பார்த்து அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம். We must have an unabridged collection of biblical truths together. That's possible only through studying God. தேவனுடைய வார்த்தையை நாம் ஒன்றாக சேர்த்து அதனுடைய வழியிலாக பாடங்களாக இணைத்து நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Biblical worldview. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலக கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். And when we study God's word, our mind will be renewed day by day. இப்படியாக தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாக கூடியதாக காணப்படும். If we are not advancing in studying doctrines, our minds will remain doomed and gloomy. தேவனுடைய சத்தியங்களை, உபதேசத்தை நாம் படிக்கவில்லை என்றால் நம்முடைய அக கண்களானது அது இருளடைந்ததாக காணப்படும். All the time we will sit like this, supporting head with the hands. எப்பொழுதும் நாம் கவலையுற்ற நிலைமையிலே நம்முடைய கைகளை கன்னத்திலே வைத்து நாம் உட்கார்ந்து இருப்போம். We won't be renewed in our mind. நம்முடைய மனம் புதிதாக கூடிய நிலைமையிலே காணப்படாது. But as we pursue in theology, in the doctrine, sacred doctrines of God's word, day by day, using these things, the Holy Spirit will renew our hearts and we will be renewed. தேவனுடைய இந்த பரிசுத்தமான இறையியலை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகி அந்த சத்தியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். Satan and the culture around and the philosophies which around schools, colleges, professors, they always will try to put us under their system. அதாவது உலகமும் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளும் ஆசிரியர்களும் அவர்களுடைய பழக்கவழக்கத்திலே நம்மை புகுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Those who are trained in theology, they won't be compromised with the world's philosophy, but they will be renewed day by day and they will answer to prophecies. ஆனால் இறையியலை, சத்தியங்களை அறிந்திருக்கிற ஒரு நபர் இப்பேற்பட்ட உலகத்தினுடைய தாக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை படிக்க படிக்க அவர்களுடைய மனம் புதிதாகி தேவனுடைய சுபாவத்தை போல அவர்களுடைய சுபாவம் மாற்றப்படும். Okay, there are many benefits that we reap out of studying sacred doctrines. ஆகவே இந்த உபதேசங்களை நாம் படிக்கும் பொழுது பல்வேறு விதமான பரிசுத்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். It's not reserved for seminary professors or theologians professionally. அதாவது ஒரு படிப்பிற்காக மட்டுமே படிக்கக்கூடிய சத்தியங்களாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து விடக் கூடாது. Paul and the prophets, other apostles, they simply have written this book with a view that all the saints of the church should go through all these books and be familiar with its themes. சபையிலே இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் எல்லா சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே படிக்க வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த கண்ணோட்டத்தோடு எழுதி கொடுத்த சத்தியங்களாக இது காணப்படுகிறது. Okay, let us be good students of theology. ஆகவே நாம் இறையியலினுடைய ஒரு மெய்யான மாணவர்களாக நாம் காணப்பட May வேண்டும். God help each one of us. தேவன் அதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆயத்தப்படுத்துவாராக. His name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen.